வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கோர்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோயிலுக்கு நிகரானது, ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் நீதிபதிகள் அப்படின்னுலாம் பார்க்கப்படுது. சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுறது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக சட்டம் அப்படி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கா? மாட்சிமை பொருந்திய நீதிபதிகள் அவர்கள் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் சந்தேகத்தோட பார்க்க வேண்டியதாக இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒன்று சொன்னாக்கா, இங்கே போராட்டம் பிறகு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தலையில் குட்டு வைக்கும் போது இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்ட்டுலாம் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ சமீபத்தில் மதுரை ஹைகோர்ட் இந்தியா முழுக்க பேசப்படுகிற ஒரு விவாத பொருளாயிடுச்சு. வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், ஒரு சமூகத்தின்பால் அன்பு கொண்டவர், சமூக போராளி. அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு ஒரு மனு தாக்கல் செய்கிறார், ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிற அந்த நீதிபதி அவர்கள், மாட்சிமை பொருந்திய அந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன், மதுரை ஹைகோர்ட் நீதிபதி, அவர் சாதிய ரீதியாகவும் மத பாகுபாடு கொண்டும் தீர்ப்புகளை சொல்லுகிறார், விமர்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு புகாரை அவர் அங்கே அனுப்புகிறாரு. அவர் அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் அந்த நகல் அதற்கு முன்னாடியே இவருக்கு அங்கே இவர் கைக்கு வந்துடுது. அங்கே போய் எப்படி போய் சேர்ந்துருக்கோ இவருக்கும் அது வந்துடுது. உடனடியாக நீதிபதி அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தெருவில் இருக்கிற ஒருத்தர் நம்மளை பற்றி ஏதோ அவதூறு சொல்லிட்டாருனாக்கா, என்ன மளிகை கடைக்காரங்கிட்ட என்னை பற்றி அப்படி சொன்னியாம்ல, என்னையா சொன்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது மாதிரி கோர்ட்டில் அப்படி கேட்குறாரு. இவர் ஒரு பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் முன்னாடி ஆஜரானார் வாஞ்சிநாதன். அதற்கு பிறகு இவர் அந்த வழக்கில் இருந்து இவர் தான் விடுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்துட்டார். வேற ஒரு வக்கீல் தான் அந்த வழக்கை இப்போ பார்த்துக்கிறாரு. அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது வாஞ்சிநாதனை கூப்பிடுங்க அப்படிங்கிற, இதுக்கும் வாஞ்சிநாதனுக்கு இப்போ சம்மந்தமே இல்லையா, நாங்கள் கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. கூப்பிட்டு பேசும்போது ஜட்ஜ் ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இது மாதிரி நீங்கள் என் மேலே இது மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்க, நான் சாதி பாகுபாடு பார்க்குறதா நீங்கள் நினைக்கிறீங்களா, மத பாகுபாடு பார்க்குறதா நினைக்கிறீங்களா, நீங்கள் சமூக போராளின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட நேரடியாக கேட்டிங்களா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு வார்த்தைகளெல்லாம் விடுறாரு. ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள். அதாவது கோர்ட்டில் இது மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்ட்டு இருக்கிற மாதிரியான வாதங்களை எல்லாம் அவர் சொல்கிறாரு. இதற்கு அடுத்தாப்புல திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இது நடக்குதுனாக்கா, அடுத்தாப்புல திரும்ப 3-4 நாட்கள் கழித்து திரும்பவும் அந்த வாஞ்சிநாதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்துக்கிட்டு, நீங்கள் என்னை பற்றி கண்ணா பண்ணலாம் யூடியூப்பில் பேசியிருக்கீங்க அப்படின்றாரு. கண்ணா பண்ணான்னு இல்லைங்க, இப்போது நான் உண்மையை தான் நான் பேசியிருப்பேன், என்ன சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி காமிச்சு அதை வாசிங்க அப்படிங்கிறார். இப்போ இங்கே எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்க, நான் வாசிக்கிறதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாங்க, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நானும் எழுத்துப்பூர்வமாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு வாஞ்சிநாதன் ரொம்ப தன்னுடைய கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு தெளிவாக அவர் கொஞ்சம் சுதாரிப்போடையே பேசுகிறார். இப்போ சமீபத்தில் கூட அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வையா இல்லது வேற ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ரங்கராஜ் பாண்டேவா யாரோ உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவார், கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி உசுப்பேற்றுற மாதிரியே கேள்விகள்லாம் கேட்கும்போது என்ன ஆகும், கோபமாகி பதில் சொல்லுவாங்க அந்த வில். அதுபோல் வாஞ்சிநாதன் ரொம்ப தெளிவாக கோபப்படாமல் நிதானத்தோடு பதில் சொல்கிறார். அந்த தலைப்பை படிங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக நான் என்ன விளக்கம்னு நான் தரேன் அப்படிங்கிறாரு. படிங்க வாஞ்சிநாதன், நீங்கள் என்ன பெரிய சமூக போராளி தானே, படிங்க. என்ன கண்ணு தெரியலையா, கண்ணடி மாற்றணுமா, கண்ணு தெரியலையா, அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? ஒரு கோர்ட்டில், ஒரு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி அவர்கள் வக்கீலை பார்த்து இப்படிலாம் கேட்குறார். நாமெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க, நாமெல்லாம் ஒரு சராசரி மனிதர்கள், நாமெல்லாம் போய் நின்னாக்கா அப்போ என்ன பாடுபடுத்துவாங்க? வாஞ்சிநாதன் கிட்ட இப்படி கேட்குறாரு. இதற்கும் நமக்கெல்லாம் அப்படி கேட்டாக்கா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் பாருங்க. நம்மளை ஒருத்தர் கேட்குறாருன்னா கண்ணு தெரியலையா பொட்டையா உனக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். கண்ணை புடலிலேயே வச்சுருந்தா வண்டியை இடிக்கிற அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும். கண்ணை தூக்கி யாராவது புடலில் வச்சுருப்பாங்களா, வைக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு கேள்வி.
போன வாரம் நீங்க ஒரு கோழை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் வாஞ்சிநாதன். ஆனா இப்ப சொல்றேன், கரெக்ட் தான் நான் சொன்னது, நீங்க கோழை தான். எப்படி இருக்கும் ஒரு ஜட்ஜு இது மாதிரி சொல்றாருனாக்கா, இவர் மத சார்போட நடந்திருப்பாரா, சாதி பாகுபாடு பார்த்து நடந்திருப்பாராங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இப்படி வழக்கறிஞர்கள் இதனால என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சென்னை உயர்நீதிமன்றம், புதுச்சேரி நீதிமன்றம் அப்படின்னு பல இடங்கள்ல, திருச்சி, எல்லா ஊர்களில் இருக்கிற வக்கீல்களும் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்காக? வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு வக்கீலுக்காக, ஒரு சமூக சிந்தனையாளருக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு ஆதரவு கொண்டு. இது மட்டும் இல்லாம ஹரி பரந்தாமன் உள்பட 10க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்படியெல்லாம் செய்யறது தவறு, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, இது கோர்ட் அவமதிப்புக்கு உண்டானது அப்படின்னு அவர் சொல்றாரு. 10க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் சொல்றாங்க. இந்த 10க்கும் 10 நீதிபதிகள்னு வச்சுக்கோமே, இந்த 10 நீதிபதிகளும் சமூகத்தின்பால் அக்கறை கொண்டு ஒவ்வொரு வழக்கையும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அவங்க எல்லாமே. அப்படிப்பட்டவர்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு வாஞ்சிநாதன் பக்கம் நிற்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நம்ம ஏரியாவில் ஒரு முக்கியமான ஒரு கவுன்சிலர் இருப்பார், இல்லை எம்எல்ஏவோட மச்சான் யாராவது இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏவே இருப்பார், இல்லை முக்கிய பொறுப்பில் எல்லாராலையும் மதிக்கப்படுறவர் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவோம், எங்க இவர் என்னை எப்போ பார்த்தாலும் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னாக்கா, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த விஷயம் நம்மளுடைய எதிரிக்கு போயிருக்கு. அந்த எதிரி என்ன சொல்லுவா, என்ன அவர்கிட்ட போனியா, அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, இதெல்லாம் ஏட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா. அது மாதிரி மாண்புமிகு மாட்சிமை பொருந்திய நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வாஞ்சிநாதனை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்க, நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். என்னங்க இது கோர்ட்டா, இல்லை மதுரை சந்தை கடையா, நெல்லு கடையா, என்ன இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. காலம் எங்க போயிட்டு இருக்கு, நாடு எங்க போயிட்டு இருக்கு, சட்டம் அது எப்படிப்பட்ட ஒரு இடம் அது. எங்கேயுமே நீதி கிடைக்கலனாக்க அங்கதான் வருவாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிறவங்க தான் கணம் கோர்ட்டார் அவர்களே, ஐயா சாமி எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நீதிபதியை ஒரு கடவுள் ஸ்தானத்துல, இந்த உலகத்துல கடவுள் ஸ்தானத்துல நாம வச்சு பார்க்கறது 2 பேரை தாங்க. ஒன்று கடவுளை கூட இல்லை, ஒன்று டாக்டரை, இன்னொன்று நீதி சொல்பவர்களை. அப்படி நீதி சொல்பவர்களை கடவுளுக்கு நிகராக வைத்து பார்க்கிற இந்த சமுதாய கட்டமைப்புல சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அவர் செயல்படுகிறாரா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சக மனிதர், ஒரு கோர்ட்ல முக்கிய 2 தூண்களாக இருப்பவர்கள் தான் நீதிபதியையும் வக்கீல்களும். அப்படி ஒரு நீதிபதியை ஒரு வக்கீலை பார்த்து இந்தந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களெல்லாம் சொன்னாக்க நீங்க எப்படி சார் விசாரிக்கலாம்? நீங்க உங்களை பத்தி தான் நான் பிராதே கொடுத்துருக்கேன், நீங்க எப்படி விசாரிக்கலாம்? இதை சென்னை ஹைகோர்ட் விசாரிக்கட்டும்னு வாஞ்சிநாதன் சொல்றாரு. கடைசியா எல்லாத்தையும் கேட்டுட்டு, நான் அதுக்காக விசாரிக்கல, சும்மா கேட்டேன் உங்கள்கிட்ட. அப்புறம் இந்த முடிவில் நீங்க நான் இப்படிலாம் சாதி பார்க்குறேன், மதம் பார்க்குறேன் அப்படின்னு ரீதியில நீங்க இப்பவும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கீங்களா, இல்லை மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் தெளிவான டீட்டெயிலாக பதில் சொல்ல வேணாம், ஆம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னாரு. இதுவும் ஒரு கொக்கி போடுற விஷயம்தான். இப்ப அதே பாகுபாடு, சாதிய பாகுபாடோட நீங்க இருக்கீங்க, மத பாகுபாடெல்லாம் பாக்குறீங்க, ஆம் அப்படின்னு சொல்லிட்டாலும் வாஞ்சிநாதனுக்கு சிக்கல், இல்லை அப்படின்னு சொன்னாலும் வாஞ்சிநாதனுக்கு சிக்கல். அதனால திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்கள், நான் எழுத்துப்பூர்வமாக கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறேன். திரும்ப திரும்ப எந்த கோபமும் இல்லாம அவ்வளவு மன அழுத்தங்களையும் தாண்டி ஒருத்தர் நிதானமா பேசுறாருங்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு நெஞ்சுரம் வேண்டும். உண்மையிலேயே அவர் சமூக போராளி தான். வாஞ்சிநாதன் போன்ற எத்தனையோ வக்கீல்கள் இங்க நெஞ்சுரம் கொண்டு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய வணக்கங்கள். அதே சமயத்துல நீதி அரசர்கள் சந்துரு மாதிரியானவர்கள், ஐயா சந்துரு மாதிரியானவர்கள் எத்தனையோ பேர் நல்ல நல்ல தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு போலீஸ் லஞ்சம் வாங்கினாங்கிறதுக்காக எல்லா போலீஸும் அப்படியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாரோ ஒரு நீதிபதி இப்படிங்கிறதுனால எல்லா நீதிபதியையும் அப்படி சொல்லிட முடியுமா? எல்லா கோர்ட்டுகளையும் அப்படி சொல்லிட முடியுமா? அதனால நாம இந்த விஷயத்துல
யார் எப்படி அப்படிங்கிறத கவனிக்கணும். நாம் யார் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் பரவலாக பேசிக்கொள்கிற விஷயமாக இருக்கு. மதுரை ஹைகோர்ட்டில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பல நீதிமன்றங்களில் இப்போ பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறியிருக்கு. சமூக வலைதளங்களில் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு கிண்டலடித்தும் ஒரு பக்கம் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் செய்கிறதெல்லாம் சரிதானும் இப்படியான வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்க வாஞ்சிநாதனுக்கான ஆதரவு என்பது வலுப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்னு சில விஷயங்களை சொல்லுவோம்ல, பல விஷயங்களை இப்போ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம அங்கலாய்க்க வேண்டியிருக்கு, அழுத்து கொள்ள வேண்டியிருக்கு. நமக்கு நாமே ஒரு சுய பரிதாபத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. நாம் கேட்குற கேள்விகள் தான் நாளைய ஒரு நல்லதொரு விடியலை தருங்கிறது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும்.